ஜெயகுரு தத்தா சுவாமி சரணம். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஏற்கனவே பாடின பாட்டுக்கு, அதாவது கல்யாணங்களுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் தரப்போகிறேன். ஏன்னாக்கா எனக்கு நிறைய கமெண்ட் வந்தது, இந்த மாதிரி சரியாக எங்களுக்கு புரியலை, எங்களால் பாட முடியல எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிட்டு இப்போது பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னாக்கா, நான் நேற்றுக்கு ஊர்மலா நித்திரை பாடினேன். அந்த ஊர்மலா நித்திரைன்றது என்னன்னே, ஊர்மலைன்றதே யாருன்னு தெரியாதுன்ற மாதிரி எல்லோரும் எனக்கு சொன்னான். அது என்னன்னாக்கா, ஊர்மலை லக்ஷ்மணனுடைய கொண்டாட்டி. சீதைக்கு அப்புறம் ஜனகருக்கு ஊர்மலை பிறந்தா. அந்த ஊர்மலையை லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவள் வனவாசம் போகிறச்சே என்ன பண்ணினான்னாக்கா, லக்ஷ்மணன் அவருடைய பசியையும் அவருடைய தூக்கத்தையும் ஊர்மலா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வரைச்சே அவள் தூங்கிட்டு இருந்தா. சீத்தை பார்த்தா அந்த சபையில் அவள் இல்லை. உடனே லக்ஷ்மணன்கிட்ட சொல்லி அவளை எழுப்ப சொன்னான். அவள் 14 வருஷமாக தூங்கிட்டு இருக்கா. அந்த ஊர்மலை பற்றி ஜாஸ்தி ராமாயணத்தில் கிடையாது. அதனால நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வந்துடுது. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் போய் எழுப்புறான். எழுப்பி அதுக்கப்புறம் அவள் எல்லோரும் சேர்ந்து இது பண்ண அந்த புறமெல்லாம் ஆரம்பித்து எல்லோரும் அவள் தாய்மார்கள்லாம் அவள் அந்த இந்த பாட்டினுடைய இதானுடைய இந்த பாட்டினுடைய அர்த்தம் இதான். ஆனால் ஊர்மலையை யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆகலை. அதுக்கப்புறம் இவள் எல்லாம் இதெல்லாம் கமெண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுது. எல்லா பாட்டுக்குமே நான் முதல்லையே நான் இதை இது பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் பாடியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்னன்னாக்கா, பிரபாவதி கல்யாணம் நாளைக்கு பாடணுன்ட்டு. அந்த பிரபாவதி கல்யாணமும் அந்த வஜ்ரேந்திரனுடைய அசுரனால் அந்த கல்யாணம் அது அவன் பொண்ணை ருக்மணி பிள்ளை பிரஜுமனனுக்கு கல்யாணம். ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த வஜ்ரனுடைய இதுக்கு போகவே முடியாது, பட்டணத்துக்கு போகவே முடியாது. அவன் பிரேட்டை அவனை ஒரு ஹம்சத்தை விட்டு அவள் 2 பேருக்கும் தூது சொல்லி அந்த கல்யாணத்தை ஹம்சமே நடத்தி வைக்கிறது. கிருஷ்ணர் அதுக்கு உதவி பண்ணுறார். எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்த இடம்னாக்கா கிருஷ்ணர் ராமர் தான், வேற ஒருத்தரும் அதில் சாதாரண பாட்டு கிடையாது. அதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் புரியுறது ரொம்ப ஏன்னா பழைய நாள பாட்டு புரியுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அது முதல்ல புரியாது, எனக்கு தெரியல, உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு. அடுத்தது அந்த அல்லி கல்யாணங்கிறதுக்கே அது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சேர்ந்து அந்த மதுரைக்கு வரச்ச அல்லி எப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னாக்கா அல்லி ராஜ்யம், அல்லி ராஜ்யன்றதே கேள்விப்பட்டிருப்பேன். அவள் அல்லி புருஷாளுடைய சங்கேதமே அவளுக்கு ஆகாது. அப்படி இருக்கிறச்ச கிருஷ்ணர் தூது போய் அந்த அர்ஜுனனுக்கு அல்லியை மதுரைக்கு போயிருக்கிறச்ச பலவித நாட்டியங்கள்லாம் பண்ணி அவளுக்கு அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த பாட்டு தான் அது. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவள் அந்த மதுரையில் இது என்னன்னாக்கா ஜாஸ்தி ஒத்துருக்கும். இதெல்லாம் கேட்டும் இருக்க மாட்டேன், பார்த்தும் இருக்க மாட்டேன். தெரியுமா இருக்கும், உங்களுக்கு கதையெல்லாம் தெரியுமா இருக்கும். பட் ஆனால் அந்த பாட்டாக வரைச்சி அது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போல் வெள்ளி கல்யாணம் நான் சொல்லியிருக்கேன். அந்த வெள்ளி கல்யாணம் 6 விதமான வேஷங்கள் போட்டுண்டு 6 விதமான இது பண்ணிட்டு முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார். சாதாரணமாக எல்லோரும் என்ன சொல்லுவாள், வள்ளியை கல்யாணம் பண்ணி வெள்ளி கல்யாணம் அப்படின்னு தான் சொல்லுவாள். அதுக்கு ஒரு ரொம்ப இவாளுக்கு உள்ளுக்குள்ளே தெரியுமான்னு தெரியாது. எனக்கு முதல்ல அவர் வேடனாக வர்றார். 2வது அவர் பழச்செட்டியாக வர்றார். 3வது அவர் விருத்தராக வர்றார். அதுக்கப்புறம் சின்ன பையனாக வர்றார். இந்த மாதிரி அப்புறம் ஆணையை வர வழிக்கிறார். இதெல்லாம் இந்த இதெல்லாம் பூரா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. அதனால் இந்த பாட்டில் பூரா இதெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து ஒரு தரத்துக்கு 4 தரமாக கேட்டு, ஒரு தரம் கேட்டால் போகாது. எந்த பாட்டையுமே ஒரு தரம் கேட்டால் அதில் ஒன்றுமே புரியாது. 4-5 தரம் கேட்டேன்னாக்கா ஓரளவுக்கு புரியும். அதுக்கப்புறம் அதனுடைய சாராம்சமும் அதனுடைய அழகும் அதனுடைய பெருமையும் தெரியும். அப்போ நீங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னாக்கா எல்லாமே இந்த பகவானுடைய பாட்டாக தான் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாள். எல்லாத்துலையும் எதை பாடினாலும் பகவானுடைய பாட்டு தான், அதுவும் கிருஷ்ணனுடைய பாட்டு தான். இந்த சுமந்திர கல்யாணமும் அப்படி தான். அந்த
இவர் வந்து பலராமர் வந்து தான் தங்கையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் கிருஷ்ணர் வந்து கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அது மாத்திரம் இல்லை, சுமந்திரையும் அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அதனால் அவனுக்கு அதை செஞ்சே ஆக வேண்டியிருந்தது. கிருஷ்ணரும் ருக்மணியும் தான் அவனை சன்னியாசியாக வர சொல்லி அந்த பலராமரை அவள் சொல்லாதையே அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. இதெல்லாம் வந்து பெரியவா அந்த காலத்தில் பாடின பாட்டுன்றதுனால ஒரு எனக்கே கொஞ்ச நாள் இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ அதுக்கப்புறமா அதை நான் பாட பாட எனக்கு எல்லா அர்த்தமும் புரிஞ்சிருக்கும். இது என்னன்னாக்கா, இது இத்தனைக்கும் காரணம் எங்கள் பெரியம்மா வந்து இவ்வளோ பாட்டை இது எப்படி என்ன பண்ணினா எப்படி அதை கொண்டு வந்தா உலகத்துக்கு அப்படின்றது எனக்கு இன்னும் அது அதிசயமான சமாச்சாரம் தான். ஒரு பாட்டை கேட்டாள்னாக்கா அந்த இடத்துலையே அவளுக்கு ஃபுல்லாக வந்துடும். அதை வந்து உடனே நாகாரத்தில் எழுதிடுவாள். ஆற்றுக்கு வந்து அதை நாகாரத்தில் எழுதுவாள். அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரச்சு அதை தமிழ் எழுதி அதை எங்களுக்கு சொல்லித்தந்தா. எங்களுக்குனாக்கா எனக்கு சொல்லித்தந்தா. அந்த மாதிரி அவளுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்தது. அவள் வந்து ஒரு பெரிய அதிசய பிறவி தான், அதில் சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி யாராலையும் அந்த மாதிரி பாடுறோம். இவ்வளோ பெரிய பாட்டை அப்படியே எடுத்துன்னு வந்து அதை அப்படியே எழுதி அதை இன்னொருத்துக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதெல்லாம் பெரிய வரம், பெரிய வெட்டு. அதெல்லாம் நம்ம பேசி. ஆனால் இவ்வளோ தூரம் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இதை உலகத்துக்கும் தெரியப்படுத்தணும்னுட்டு நான் பாடினேன். ஆனால் எனக்கு இப்போது கமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓ அவளுக்கு புரியலை அப்படின்ட்டு. ஆனால் புரியலைன்றதெல்லாம் இல்லை. இதை கேட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு தரத்துக்கு 4 தரமாக கேட்டேன்னாக்கா நீங்கள் கட்டாயம் புரிஞ்சு போயிடும். அதனுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மனசில் ஒரு சந்தோஷமும் இது எல்லாம் பகவான் பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைவும் தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு வந்து அந்த பாட்டை எனக்கு பயமாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. இவ்வளோ பெருசு இருக்கே இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயப்பட்டுறேன். அது மாதிரி ஒன்றும் பயமெல்லாம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஒரு தரத்துக்கு நான் இந்த விளக்கம் கொடுக்காது இருந்தால் கூட ஒரு தரத்துக்கு 4 தரம் கேட்டிருந்தேன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கமாக இருக்கும். ஆனால் இதில் என்ன விஷயம்னாக்கா, அந்த ஊர்வலான்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லிங்கிறது கூட உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது எனக்கு. ஏன்னா அல்லி ராஜ்யம் கேள்விப்பட்டு போயிட அங்கே உள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அது அந்த பாட்டு தான் இதெல்லாம். இது எங்கேருந்து கற்றுன்னு வந்தால் எங்கள் பெருமா என்ன பண்ணினா எப்படி அது இந்த உலகத்துக்கு அது என் மூலியமாக வரணும்ன்றதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னன்னாக்கா இத்தனை பாட்டையும் நான் வந்து இந்த எங்கள் ஆற்றுல ஒருத்தருக்கும் தெரியாது, எங்கள் ஆற்று பசங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை ஒரு ரெக்கார்டு பண்ணுற மாதிரி பண்ணி இந்த உலகத்துக்கும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் நான் இதை பாடினேன். நீங்கள் வந்து அதை ஒரு தரத்துக்கு 4 தரம் பாடி அதை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுவிடும். நான் இதை சொல்லணும்னுட்டு இதை முதல்லையே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் நான் சொல்லியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் கேட்டு இதை வந்து எல்லோரும் கேட்டு எல்லோரும் அதை கற்றுக்கோங்க. இல்லைன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு அர்த்தத்தோடு அதை கேட்போம். அதுக்கோசரம் தான் இதை சொன்னேன். வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னாக்கா நான் இவ்வளோ பாட்டு பாடிட்டு அதை வந்து ஒரு பயந்துட்டு காப்பில் ஆகிடுது. ஏன்னாக்கா எனக்கு ரொம்ப பயமாகிடுது. ஒவ்வொன்றும் நிறைய 40 நிமிஷம் 50 நிமிஷம் பாடிட்டேன். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பாடுறதுக்கு அது அவ்வளோ சரிப்பட்டு வராது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பாடி அப்புறமா இதை வந்து நான் பெரியம்மா எப்படி இதை வந்து எங்கேருந்து கொண்டு வந்தால் என்ன பண்ணினா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவளுடைய கீர்த்தியும் அவளுடைய பேரும் தெரியணும்னு சொல்லிட்டு தான் பாடியிருக்கேன். ஆக நீங்கள் இதெல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் பாட்டையும் கேளுங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாடுறேன். ஏன்னாக்கா இன்னும் நிறைய இருக்குது பாட்டு. அதை கொஞ்ச நாள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சுட்டதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து அதுக்கப்புறம் நான் இதை வேறு பாட்டு பாடுறேன். ஆனால் நான் இப்போ பாட போகிறது இன்றைக்கி பாட போகிறதில்ல, இனிமேட்டு பாட போகிறது என்னன்னாக்கா அந்த பிரபாவதி கல்யாணம் தான் பாட போகிறேன். பிரபாவதி கல்யாணம்ன்றது அதான் சொன்னேனே, அந்த பட்சியே அந்த கிளியே வந்து அவள் 2 பேரையும் சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணுறது. வஜ்ரனுடைய இதுக்கு ஒரு ராஜ்யத்தில் ஒருத்தரும் போக முடியாது, உங்கள் ஒன்றும் போக முடியாது. அவள் கோட்டையே அப்புறம் விட்டது. அப்போவும் கிருஷ்ணருடைய பிள்ளை பிரஜமன்னன் போய் அவளை காந்தர் விவாகம் பண்ணிக்கிறான். அந்த பாட்டை நான் அப்புறம் பாடுறேன். இன்னும் நிறைய பாட்டுகள் இருக்குது. இதை வந்து இதெல்லாம் கேட்டு இவெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணிடலான்னாக்கா எனக்கு அதுக்கப்புறம் நான் பாடுறேன். ஏன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சமாக நான் புரிஞ்சாக்கா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு காரியம் செஞ்சோம் எல்லாருக்கும் புரியுதுன்னு.